இந்த யாத்திராகமம் 34வது அதிகாரம். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி, இதுதான் முக்கியமே. சீனாய் மலை மேல ஏறி அங்கே மலையின் உச்சியில் 34:2 இருக்கு பாருங்க. 34 2வது வசனத்தில் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்கப்பா. விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி அங்கே மலையின் உச்சியில் என் சமூகத்தில் வந்து நில்லு. எங்கெங்கெல்லாம்? மலையோட உச்சியில். இந்த மலையோட உச்சின்றது ஆவிக்குரிய ரீதியாக அந்த மலை மேலே ஏறுறதுக்கு எதுக்கு அடையாளம்னா பாடுகளின் ஜீவியத்தை குறிக்குது. அந்த மலை மேலே ஏறுது அவ்வளோ ஈஸி கிடையாது, கஷ்டப்பட்டு தான் ஏறணும். அதான் எங்கே ஆண்டவர் வான்னு சொல்லி கூப்பிட்டு இங்கே வா அங்கே வான்னு ஆண்டவர் சொல்லலை. அதிகாலையில் எழுந்து எங்கே வரணுமா? மலை மேலே வரணும். அதுவும் மலையின் உச்சியில் இறங்கி வா. என்ன எதுக்காக கூப்பிட்றாருன்னா, நான் உன்னோடு கூட பேசணும். நான் உன்னோடு கூட பேசணும். அதிகாலை என்பது எந்த நேரம் தெரியுங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன். ஏர்லி இந்த மார்னிங்ன்றது என்ன? 3. இதுதான் அதிகாலை இல்லைங்களா? 3லேருந்து 4 இதுதான் அதிகாலை. அதிகாலை இருட்டா இருக்குமா வெளிச்சமா இருக்குமா? இருட்டா தான் இருக்கும். அதிகாலையில எழுந்து, அதாவது அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போனார். நம்ம பார்க்கிறோம். தனித்து போய் கர்த்தரோடு கூட பேசினார். ஐசோலேட். அதிகாலையில் மரியாள் மகதலேனா இயேசுடைய கல்லறைக்கு, அதாவது இயேசு வைத்திருக்கிற அந்த கல்லறைக்கு நேரம் ஓடி போனாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதிகாலை அதாவது இருட்டோட. மோசே இங்க கர்த்தர் கூப்பிடுறாரு, அதிகாலையில் எழுந்து அந்த இருட்டோடு கூட எழுந்து நீ என்னவா மலை மேல எழுந்து வா. யோசிச்சு பாருங்க, அந்த படுத்துட்டு நம்ம எழுந்திருக்கிறோம். அந்த அதிகாலையில் எழுந்திருக்கும் போது எந்த ஒரு சத்தமும் இருக்காது. எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கும்? அந்த நேரத்தில் சைலண்டாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, காலையில் எழுந்து ரெடி ஆகி முட்டி போட்டு நீ வீட்டில் ஜெபிக்கிறது வேற, காலையில் எழுந்து ரெடி ஆகி மலைக்கு உச்சியில் வான்னு சொல்கிறார். லூயா, அந்த டாப் ஆஃப் த மவுண்டன். ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட பேசணும். இந்த 34வது அதிகாரத்தில் ஆண்டவர் நிறைய பேசுகிறார். நீங்கள் வீட்டில் வாசிக்கிறீங்கன்னா நிறைய பேசுகிறார். கர்த்தர் பேச 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 ஆரம்பிக்கிறார். கர்த்தர் பேசுகிறாரு, மோசே பதில் சொல்கிறார். இல்லை மோசே பேசுகிறாரு, கர்த்தர் பதில் சொல்கிறார். 19வது அதிகாரத்தில் அதை தான் பார்க்குறோம். 19 யாத்திராகத்தில் எக்கால சத்தம் வர 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 மிக அதிகமாய் தொனித்தது. அப்பொழுது மோசே பேசினான், கர்த்தர் வாக்கினால் மறுமொழி கொடுத்தாரு. மோசஸ் ஸ்போக் and the Lord answered by voice அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பேசுகிறாங்க, 2 பேருமே பேசுகிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் பேசும்போது வேதத்தில் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் என்னவாக இருக்கும்? பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய ஒரு முகமும் வெட்கப்பட்டு போகிறது கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகிறோமா இல்லையா? சரீரத்தின் பலவீனத்தினால வெட்கப்பட்டு போகிறோம் இல்லையா? அநேக நிந்தனைனால, அதாவது எனக்கு வருகிற நிந்தனைனால வெட்கப்பட்டு போகிறோம். பண பிரச்சனைனால வெட்கப்பட்டு போகிறோம். கரெக்டா இல்லையா? என்னுடைய வசதினால் நிறைய காரியங்களின் நிமித்தமாக இன்னைக்கு நான் வெட்கப்பட்டு போகிறேன். எங்க தெரியுங்களா? இந்த உலகத்தில் இது பேசப்படுற காரியம் வெட்கப்பட்டு போகிறதா இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், இவைகள் எல்லாமே பூமிக்குரியது. அங்கே எதுவுமே கிடையாது. துன்பம் துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, அங்கே எதுவுமே கிடையாது. அங்கே வெறும் சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் மட்டும்தான். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்த, ஒரு முகமும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. அப்போ நிறைய முறை நம்ம வெட்கப்பட்டு போகிறோம். ஏன்னா என் முகத்தில் பிரகாசம் என்பது என்ன அர்த்தம்னா, பரலோகத்தின் மகிமை என்மேல் உதிக்கிறது தான். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அடுத்து கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை ஏசப்பா சொல்றார் 17வது அதிகாரத்தில், உம்முடைய மகிமையை நீர் எனக்கு கொடுத்தீர் அப்படின்றார். அந்த பிதாவுடைய மகிமை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிதாவுடைய மகிமையில் அவருடைய முகத்தில் அந்த ஒரு என்ன சொல்றது, பரிசுத்தம், அந்த நீதி, அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரலோகம், அவர் இருக்கிற இடத்துல துன்பம் கிடையாது, துயரம் கிடையாது, வருத்தம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. அந்த பரலோகம் ஜீவிக்கிற ஸ்தலத்தில் அங்கே மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும், பரிசுத்தம் இருக்கும்.
அந்த மகிமை என் மேலே உதிக்கணும். அந்த மகிமை என் மேலே உதிக்கும் பொழுது அந்த பரலோகத்தின் பிரச்சனை எனக்கு தெரியும். என்னன்னா, அந்த சந்தோஷம் இருக்கும், அந்த மகிழ்ச்சி இருக்கும், அந்த நீதி இருக்கும். அந்த பரலோகத்தின் பிரச்சனை அப்படியே என் முகத்தில் இருக்கும். அவ்வளோ தெளிவாக போட்டிருக்கு, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. The glory of the Lord is risen upon you. அந்த glory of the Lord எதிலெல்லாம் பிரதிபலிக்க போனா, உன்னுடைய நற்கிரியைகளின் நிமித்தமாய், உன்னுடைய சாந்தத்தின் நிமித்தமாய், உன்னுடைய தாழ்மை நிமித்தமாய், உன்னுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாய். மத்தேயுவில் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, 5வது அதிகாரத்தில், உன்னுடைய நற்கிரியைகள் அவர்கள் கண்டு. யார் கண்டோமா? அவர்கள் என்ன அர்த்தம்? என்னை சுற்றில் இருக்கிறதான மனிதர்கள். அவர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவை என்ன பண்ணணுமா? படிச்சிருக்கிறீங்களா? க்ளோரிஃபை, மகிமைப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். உன் கிரியைகள் நிமித்தம் உனக்குள்ள கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக்கப்படணும்னா, தேவனுடைய சாயல், தேவனுடைய சுபாவம், தேவனுக்குள்ள இருக்கிறதான நீதி இல்லையா, அவைகள் எல்லாம் பிரதிபலிக்கப்படணும். அதான் அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இன்னைக்கு என் முகத்தில் பிரகாசம் இல்லை. அதுக்கு மாற என்ன இருக்கு தெரியுமா? துக்கம் இருக்கு, அழுகை இருக்கு. என் முகத்தில் என்னென்னமோ எக்ஸ்பிரஷன் மாறும். பார்த்துருக்கிறீங்களா? என் மனதில் என்ன இருக்குது அதுக்கு ஏற்றபடி என்னுடைய எக்ஸ்பிரஷன் மாறும். கோபமாக இருந்தால் கோபமாக தெரியும், துக்கமாக இருந்தால் துக்கமாக தெரியும், எரிச்சலாக இருந்தால் எரிச்சலாக தெரியும், வைராக்கியமாக இருந்தால் வைராக்கியமாக தெரியும். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இருந்தால் கர்த்தர் தெரிவார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுன்னு சொல்கிறாருங்க? ஒருவன் என்னை நேசிப்பான், ஆனால் அவன் என் கற்பனைகளுக்கு கை கொள்ளுவான், நான் அவனுக்குள் வந்து என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். அப்போ எங்கே தேடுறாராம்? உள்ளத்தில். இந்த உள்ளத்தில் வாசம் பண்ணுறாராம் அவர். அப்போ இங்கே அவர் வாசம் பண்ணும்போது இருதயத்தில் இருக்கிறது தான் இங்கே இருக்கும். கரெக்டாக இல்லைங்களா? இப்போ மோசே தான் குடும்பத்தோடு பேசியிருப்பார், எகிப்தில் தான் உடன் இருந்தவர்கள்ட்ட பேசியிருப்பார் இல்லையா? அடுத்து ஊழியன் பிரயாணத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது ஜனங்களோடு பேசியிருப்பார், அங்கே இருக்கிற லீடர்களோடு பேசியிருப்பார், முன்னாடி நிற்கிறவங்கள்ட்ட பேசியிருப்பார், மிரியம் கிட்ட பேசியிருப்பார், ஆரோன் கிட்ட பேசியிருப்பார் இல்லையா? சகோதரி கிட்ட, சகோதரன் இடத்துல, யோசுவா கிட்ட பேசியிருப்பார், உடன் ஊழியக்காரர், எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கிறார். எல்லார்ட்டையும் பேசியிருந்தாலுமே அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசம் வரல. பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் கர்த்தரோடு அவர் பேச 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 அவருடைய முகம் என்னாச்சா? பிரகாசம். என்ன பார்க்குறோம்? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா 29வது வசனத்தை வாசிங்களேன். 34வது அதிகாரத்தில் 29வது வசனம் 30வது வசனம் சத்தமாக வாசிங்களேன். மோசே பாருங்க, அந்த சாட்சி பலகைகளை ரெண்டையும் கையில் எடுத்துக்கொண்டு எங்க ஏறுகிறாரா? சீனாய் மலையில ஏறி ஏறி பேசிட்டு இறங்கின பொழுது இதை சத்தமா வாசிங்கப்பா. தன்னோட யாரோட? மோசையோட அவர் பேசினதுனாலே அவருடைய முகம் பிரகாசித்ததை அவருக்கே தெரியலையா? நிஜமா சொல்றேங்க, கர்த்தர்கிட்ட உக்காந்துட்டு நீ பேசிட்டு ஏஞ்சுப்போ, உனக்கு தெரியாது. கர்த்தர்கிட்ட உக்காந்துட்டு நீ பேசிட்டு போ, அவ்வளோதான். உன் முகத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. உன் வாழ்க்கையில், உன் மாற்றத்தில், உன்னுடைய சுபாவத்தில், உன்னுடைய சரீரத்தில் என்ன மாற்றம் வந்திருக்குன்னு உனக்கே தெரியாது. நீ பேச பேச பேச, ஏன் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையான தேவனிடத்தில் நீ பேசியிருக்கிற, மனுஷங்கிட்ட நீ பேசல. அந்த உன்னத தேவன்கிட்ட நீ பேசியிருக்கிற. நீ பேசிட்டு நீ கீழே இறங்கி, அதாவது பேசிட்டு நீ வர, உன்னுடைய முகம் அடுத்து வாசிங்க. அதில் சொல்லுது பாருங்க. ஆ 30வது வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் எல்லோரும் மோசையை பார்க்கும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது கண்டு பாருங்க, கிட்டவே வர பயந்தாங்களாம். ஆண்டவர் கிட்ட எப்படி நெருங்கி வரதுக்கு பயப்படுவாங்களோ அந்த மாதிரி கர்த்தருக்கு பயப்படுகிற பயமானது இப்போ மோசே மேலே வந்துடுச்சு. அவன் கிட்டே நெருங்க அவர்கள் பயந்தார்கள். எதுக்குன்னா மோசையுடைய முகம் பிரகாசம் அடைஞ்சிருச்சு.
இன்னைக்கு ஏற்கனவே நாங்கள் பேசின ஸ்டடியில் பேசின காரியம்தான். அதை நான் மறுபடியும் நான் அழுத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவனோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய முகம் பிரகாசமாய் மாறி இருக்கிறது, மோசையே அறியாது இருந்தான் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இவரோடு கூட, அந்த தேவன் நம்மோடு கூட பேச 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 நமக்கே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் நீ உக்காந்து ஆண்டோடைய சமூகத்தில் உக்காந்து ஆண்டவர் உனக்கு ரெவலேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன், அந்த ரெவலேஷனை ஃபுல்லாக நீங்கள் எழுதிட்டோ அதை ரிசீவ் பண்ணிட்டோ நீங்கள் வெளியே வந்து பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன், அது கூட கர்த்தராக தான் மோசையை அனுப்புகிற எல்லா இடத்துலையுமே. போப்பா இதை எடுத்துமே அவங்கள்ட்ட கொடு, போப்பா உன் ஜனங்கள் கீழே இப்படி செய்கிறாங்க, கீழே இறங்கி போப்பா. அவர்கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே வர முடியாது. ஆனால் உண்மையாக நீ பேசிகிட்டு இருக்கிறியான்றது அர்த்தம். இல்லையா? அதனால தான் சொன்னேன், கர்த்தரோடு பேசுகிற அனுபவம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற அனுபவம் இன்றைக்கு சபையும் கிறிஸ்தவமும் குறைச்சிட்டு இருக்கு. இல்லையா? இன்னைக்கு குறைச்சிட்டு இருக்கு. வேர்ட் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. ஒரு பெரிய சபையில் ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை பெரிய காரியங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. பார்த்துருக்கிறீங்களா? இன்வைட்டை ஹானர் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும், நிறைய காரியங்களுக்கு நேரம் இருக்கும். அதை செய்யறதுக்கு, இதை செய்யறதுக்கு, அதை செய்யறதுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் டைம் இருக்காது. வேர்ட் அப்படியே சுருக்கிட்டாங்க. வேர்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரிங்க் ஆயிடுச்சு, சுருங்கிடுச்சு. இவ்வளோதான், இவ்வளோ நேரம், அவ்வளோதான். இன்னைக்கு வேற யாரும் வேர்ட் ஆஃப் காட்டை டினை பண்ணல. யார் டினை பண்ணுறது சொல்லுங்க? யார் டினை பண்ணுது? சர்ச், சபையும் தேவ பிள்ளைகள் தான். மோசே பாருங்க, எவ்வளோ நாள் தெரியுமா? இவர் போவார், 40 நாள் பேசிட்டு வர்றார் மோசே. 40 days 40 நாள் போறாரு, கர்த்தர்கிட்ட பேசிட்டு வருவார். அடிக்கடி போயிட்டு வர்றார். 2 முறை, மொதல் தரம் போயிட்டு வர்றார், அப்படி இன்னொரு முறை போயிட்டு வர்றார். மேலே இவர் பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் இவர் வரத்துக்கு லேட் ஆகிடுது தான் கீழே விக்கிரகத்தை செஞ்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பிடிக்கும்னா, கர்த்தரை யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு பிடிக்கும். லவ் த லார்ட் your God with all your heart. உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு நீ லவ் பண்ணணுமா? ஆண்டவரை நீ லவ் பண்ணணுமா? எனக்கு லவ் பண்ண தெரியலனா எனக்கு எப்படி லவ் பண்ணுறது அப்படின்னு நீ பிரியப்பட்டனா, எந்த நிலைமையிலேருந்து கர்த்தர் உன்னை தூக்கி இருக்கிறார் என்பதை நீ நினச்சிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், லவ் வந்துடும். ஏன்னா அந்த நிலைமையிலேருந்து எங்கள் அப்பா அம்மா கூட என்னை தூக்க முடியாது. அந்த நிலைமையிலேருந்து நான் நேசித்த எந்த உறவும் என்னை தூக்க முடியாது. ஆனால் அவர் என்னை தூக்குனார். கரெக்ட் இல்லையாப்பா? அவர் என்னை தூக்கி நிற்க வச்சிரு. அதை நினச்சிக்கங்க, அவரை உன்னால் லவ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. புரியுதா இல்லைங்களா? அவ்வளோ அடிக்கடி சொல்கிறார் இல்லைங்களா, பாவிலே பிரதான பாவி. நான் நிற்கிறேன், ஓடுறேன், எல்லாம் சூப்பராக செய்கிறேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிறவருடைய கிருபை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரம் வேகலை சொல்கிறார் இல்லைங்களா? அன்பு அன்பு அன்பு. இன்னைக்கு நீ ஜீசஸை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், கேட்கறதுக்கு உனக்கு பிடிக்கும். இன்னைக்கு எவர்கள் நன்றி இல்லாதவர்களாய், நன்றி சொல்ல மறந்தவர்களாய், தேவன் செய்த நன்மைகளை மறக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்க பிடிக்காது. ஏன் இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க? ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க? ஏன் இவ்வளோ நேரம் இழுக்கிறாங்க? ஏன் இவ்வளோ நேரம் நடக்குது அப்படின்னு எந்த மனுஷர் சொல்கிறாங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க நன்றி இல்லாதவர்களா மாறிட்டாங்கன்னு அர்த்தம். நன்றி இல்லாதவர்களா மாறிட்டாங்கன்னு அர்த்தம். உனக்கு உயிர் கொடுத்தவர்கிட்ட பேசுறது உனக்கு என்ன? உனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர்கிட்ட உனக்கு நேரத்தை கொடுக்கறத காட்டிலும் அப்படி என்ன பெரிய வேலை? அவர் இல்லைன்னா உயிரோட வந்துட்டு இருப்போமா? அவர் இல்லைன்னா உயிரோட வந்திருப்போமா? அவர் இல்லைன்னா இந்த நிலைமைக்கும் இந்த பொசிஷனுக்கு நின்றுப்போமா? அவருக்கு நேரம் கொடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிஸி? நான் பிஸியாக ஆகணும்னா எங்கள் அப்பா கிட்ட நான் பிஸி ஆகணும். வேற எதனா வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணும்போது எங்கள் அப்பா கிட்ட நான் பிஸியாக இருக்கிறேன், அதனால என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் எப்படியா மாறிட்டு இருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம்? எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது, என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் அப்புறம் வேணா வந்து கூட ப்ரே பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், அது செய்கிறேன். I don't like to hear the word of God. Why? Because I don't love God. அவர்கள் வாய்களினால் இனிமையாய்
பேசுகிறார்கள். இருதயமோ பொருளாசைக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. ஹார்ட்ல இல்ல லவ், வாயில இருக்கு லவ். யார் அவரை யார் அதிகமா நேசிக்க முடியும்னா செய்த நன்மைகளை நினைக்கிறது. தாவீது சொல்றார், நிலாவை பார்க்கும்போது, விண்மீன்களை நோக்கி பார்க்கும்போது மனிதனா இருக்கிறனா மாத்திரம் அப்படியே வர்ணிக்கிறார். என்ன தூக்கி ஒரு பாட்டு பாடணும் இல்லைங்க, வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற என்ன தூக்கி இங்க நிக்க வச்சிங்களே. கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் நன்றியை மறக்கல. விழுந்தார், விழுந்தும் போது கூட அந்த மறக்கல. எழுந்து வந்து கூட பாடுறார். கடைசியா சாவு உயிர் போகிற நிலைமையில கூட பாடுறார். நன்றி உள்ளவரா இருந்தார். இன்னைக்கு நான் நன்றி உள்ள ஒரு மனுஷனா நான் இருப்பேனா, கர்த்தர் செய்த நன்மைகளை நான் நினைப்பேனா, ஆண்டவரை நான் லவ் பண்ணுவேன். ஆண்டவரை நான் லவ் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அன்பு எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா நமக்கு கேள்வி கேட்டால் நிறைய வரும். இன்னைக்கு உலகத்தில் ஒருத்தருக்கு என் மேலே அன்பு வருதுன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எதனால வந்திருக்கோன்னு பார்த்தா பணத்தில் வந்திருக்கோம். கரெக்டா? அழகில் வந்திருக்கோம். பணத்துலேயும் அழகுலையும் வசதியிலையும் இந்த காரியத்தின் மேலே தான் அன்பு அதிகமாகுது. அந்த பணமும் அழகும் வசதியை குறைஞ்சு போயிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அன்பும் குறைஞ்சு போயிடுது. இன்னைக்கு ஒரு ஸ்தானத்தில் நீயும் நானும் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு, இப்போ என்னை வச்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் உன்னை மதிக்கிறாங்க இல்லையா? ஆனால் அந்த காரியம் உனக்குள்ள இல்லாமல் போயிட்டு இருந்தா உன்னை மதிச்சிருக்க முடியாது. மனுஷனுடைய அன்பு அவ்வளோதான். ஆனால் ஆண்டோடைய அன்பு பணத்துக்கோ அதுக்கு கிடையவே கிடையாது. அவர் சொல்றார், பொண்ணும் வெள்ளியும் யார் தான்? கர்த்தருடையது. பூமி அது நிறைவும் கர்த்தருடைய. இதெல்லாம் வச்சு என் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியாது. அப்படியே ஆண்டவரை காசுக்குது என்னை லவ் பண்ணுங்க வர முடியாது. என்கிட்ட இது இருக்கு லவ் பண்ணுங்க, அவனுக்கு நான் பெஸ்ட்டாக காணிக்க கொடுக்குறேன், தசம்பாகத்தை கொடுக்குறேன். அதெல்லாம் ஆண்டோடைய ஹார்ட்டை உருக்கிடாது. உள்ள உழைஞ்சி ஒத்துக்குன்னு ஐ லவ் யூன்ற பாருங்க. என்னையோ நேசிச்சிங்களா ஆண்டவரே, நான் எல்லாம் என்னையோ நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னா என்ன ஆண்டவர் உங்கள் ஹார்ட்ன்றீங்க பாருங்க. அப்பயே வந்துடுச்சு லவ், அப்பயே வந்துடுச்சு லவ். நான் யாருன்னு எனக்கு தெரியும், என்ன என் மேலே என்ன ஆண்டவர் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரியம் அப்படின்னு நீ கேள்வி கேட்குற தெரியுமா? யார் இல்லை, நீ ஆண்டவர்கிட்ட பேசுகிற, அப்பயே வந்துடுச்சு. அப்படி நீ அன்பா நீ கர்த்தரை நேசிக்க ஆரம்பிச்சுன்னா ஒவ்வொரு நாளும் நீ நினச்சிக்கோ அவர் உன்னை எங்கே தூக்கி நிற்க வச்சிருக்கிறார். அந்த அன்பு உனக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக பொங்கிடும். அப்போ கர்த்தர்கிட்ட பேசாமல் உன்னால் இருக்கவே முடியாது. அப்படி பேசுவ, அப்படி வெளியே வருவ, அப்படியே உன் முகம் பிரகாசம் அடைஞ்சிரும். மோசே, எலியா, ரெண்டு மனுஷர் வேதத்தில் அதிகமாக கர்த்தர் முக்கியத்துவம் கொடுத்த ரெண்டு தேவ மனுஷர்கள் மோசேயும் எலியா. இந்த மோசே கிட்டையும் இந்த மலையில் பேசுறாரு, எலியா கிட்டையும் இந்த மலையில் பேசுறாரு. யாத்திராகம் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்த்த இந்த 34வது அதிகாரம் வரைக்கும் கூட ஆண்டவர் அடிக்கடி மோசே கிட்ட இந்த மலையில தான் பேசுறார் இல்லையா? மவுண்ட் ஹோரேப் அல்லது மவுண்ட் சீனாய், சீனாய் மலை அல்லது ஹோரேப் பர்வதம். ஹோரேப் பர்வதம் சீனாய் மலைக்குள்ள இருக்கு. இதே பர்வதத்தில் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் எலியா கிட்ட பேசுறார். இப்போ இந்த எலியா யாருக்கு பயந்து ஓடுறாருன்னா எசேபேலுக்கு பயந்து ஓடுறார். இந்த எசேபேலுக்கு பயந்து ஓடுற எலியா நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு இடத்துல நிற்கிறார். எங்க நிற்கிறார்னா சூறை செடியில் நிற்கிறார். இந்த சூறை செடி தேவனுடைய சித்தமான இடம் கிடையாது. சூறை செடி தேவனுடைய சித்தத்தின்படி நிற்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. நிறைய முறை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஸ்தலத்தில் நாம் இருக்கிறபடினால தான் இன்னும் எனக்குள்ள பயம் இருந்துட்டே இருக்கு. நிறைய முறை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்துட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பயம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. நிறைய முறை ஆண்டவருக்கு சித்தமில்லாத இடத்துல நான் நிற்கிறபடினால தான் இன்னும் எனக்குள்ள குழப்பம் இருந்துட்டே இருக்கு, டிப்ரெஷன் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு, செத்து போலான்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்தை விட்டு நான் என்னைக்கு வெளியே வரேனோ அன்னைக்கு தான் அந்த பயம் என்னை விட்டு வெளியில் போகுமே, அன்னைக்கு தான் அந்த குழப்பம் என்னை விட்டு வெளியில் போகுமே. சூறை செடிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எலியாக்கு பயமா இருக்கு, குழப்பமா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. நல்லா புரிந்துக்கோங்க. தேவதூதர் வந்து சொல்றாங்க, நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்துட்டு எழுந்துட்டு போப்பான்னு சொல்றார். அவர் அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் புசிச்ச பலத்தில் 40 நாள் இரவும் பகலும் எங்க பிரயாணம் பண்ணி போறாரு?
சீனாய் மலைக்கு, அதாவது அந்த ஹோரே பர்வதம் வரைக்கும் போறார். 19ஆம் அதிகாரத்தில் வீட்டில் வாசிச்சு நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த 2 பர்வதத்திலையும் 2 தேவ மனுஷங்கிட்ட கர்த்தர் பேசுறார். இதே பர்வதத்திலையும் 2 தேவ மனுஷன்ட்டையும் பேசுறார். அது மீன் ஹோரே பர்வதத்தில் 40 நாள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பிரயாணம் பண்ணி போறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 40 நாள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த மலை மேல ஏறி போய் 40 நாள் இருந்து பேசிட்டு வரார். 40 நாள் இருந்து பேசிட்டு வரார். இதுல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் மேல கூப்பிடுறார், மேல போறார், மேல போய் 40 நாள் இருக்கிறார். யாரு? மோசே. ஆனா இவரு 40 நாள் பிரயாணம் பண்ணி ஒரே ஒரு நாள் தான் அந்த மலை மேல ஏறி போறார். இவர் ஒரு நாள் ஏறி போய் 40 நாள் இருந்தார். ஆனா எலியா 40 நாள் பிரயாணம் பண்ணி ஒரே ஒரு நாள் இருக்கிறார். எது அதிகமான என்கவுண்டர்? மோசே. பிரயாணம் ஜஸ்ட் ஒரு பிரயாணம் இல்லையா? ஆனா அவர்கிட்ட பேசுற அனுபவம். இவர் மேல போறார். மேல போன உடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாம்சம் அதிகமாயிடுச்சு. இப்ப பயமும் திகிலும் குழப்பம் அதிகமாயிடுச்சு. கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு. இதே ஹோரே பர்வதத்தில் வந்து நின்றுட்டார் சீனாய் மலை கிட்ட. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த இடத்துல வந்து நின்ற உடனே 3 காரியங்கள் வருது. திடீர்னு ஒரு காற்று வருது இல்லையா? ஒரு பெரிய சுழல் காற்று வருது, ஒரு நிலநடுக்கம் வருது, அதுக்கப்புறமா அக்கினி வருது. எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? இந்த 3மே அந்த இடத்துல வருது. நான் பார்க்கிறேன், திடீரென்று ஒரு காற்று, சுழல் காற்று வருகிறது. நான் பார்த்தேன், உடனே திடீரென்று ஒரு நிலநடுக்கம் வந்தது, திடீரென்று ஒரு அக்கினி வந்துச்சு அப்படின்னு சொல்றார். யாரு? எலியா. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அக்கினியில் கர்த்தர் இல்லை, நிலநடுக்கம் பூமி அதிர்வில் கர்த்தர் இல்லை, காற்றிலையும் கர்த்தர் இல்லை அப்படின்றார். அதுக்கு பிற்பாடு ஒரு மெல்லிய சத்தத்தோடு கூட குகையில் இருக்கிறாரு எலியா. குகைக்குள்ள இருக்கிறாரு. மெல்லிய சத்தத்தோடு கூட கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த குகை இன்னைக்கு வரைக்கும் கூகுளில் செக் பண்ணினா இருக்கும். எலைஜாஸ் கேவ் மவுண்ட் ஹோரேப் அப்படின்னு போட்டா இருக்கும். அந்த குகையில கர்த்தருடைய சத்தம் எப்படி கேக்குதா? ஸ்டில் வாய்ஸ்ல கேக்குதா. மெல்லிய சத்தம்னா என்ன? சாஃப்ட். சீனாய் மலையில கர்த்தருடைய சத்தம் அந்த பர்வதத்தை அதிர அளவுக்கு பேசினாராம். எங்க? மோசே காலத்துல. எலியாவின் காலத்துல அதே மலையில அதிர்கிற அளவுக்கு பேசல, மெல்லிய பேச. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறதுக்கு முன்னாடி இந்த 3 காரியங்கள் வருது. இது 3மே கடினத்தையும் போராட்டத்தையும் சில சோதனைகளையும் வெளிப்படுத்துது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மோசே காலத்தில் நம்ம வாசிச்சோன்னா, நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு கொள்ளுங்க. யாத்திராகமம் 19ஆவது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அக்கினினால் அந்த மலை நிறைந்திருந்ததாம், புகை மண்டலத்தினால் அந்த மலை நிறைந்திருந்ததாம், எக்கால சத்தம் பயங்கரமாக நிறைந்ததுதான், அந்த மலையே அதிருகிற அளவுக்கு சத்தம் இருந்ததாம். இது அசைவை காட்டுது, காற்றை காட்டுது, அக்கினியை காட்டுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதை அந்த இடத்துலையும் ஒரு அதிர்வு வருது, அந்த இடத்துலையும் ஒரு காற்று வருது, அந்த இடத்துலையும் ஒரு அக்கினி வருது. இது 3மே மோசேக்கு பெருசா தெரியல. அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு எது வந்தாலும் ஒரு சொட்டு அவங்க அசரவே மாட்டாங்க. பைபிளை பார்க்குறோம் இல்லைங்களா? நீங்கள் பயத்தின் ஆவியை பெறல, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. ஸ்ட்ராங் அப்படின்னு போட்டிருக்கு. பலமுள்ள ஆவியை நீங்க பெற்றிருக்கிறேன்னு போயிட்டு இருக்கு. அவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் பலவிடுவீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நேசிக்கிறவர்களுக்குள்ள அந்த பலனானது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நேசிக்கிறவர்களுக்குள்ள இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் எதற்காகவும் பயப்பட விடவே மாட்டார். ஆவியானவருக்கு எதை பார்த்தும் பயம் கிடையாது. ஆவியானவருக்கு எதுக்கும் பயப்படுற ஆளே கிடையாது. அவருக்கு பயம்னு என்னன்னே தெரியாது. அவர் பயப்படுகிற ஆளே கிடையாது. அந்த ஆவியானவர் கீழ்ப்படுகிற நேசிக்கிற பாத்திரத்துக்குள்ள வந்துட்ட உடனே எது வந்தாலும் இவர்களுக்கும் பயப்பட சொல்லி கொடுக்க மாட்டார். புரியுதா இல்லைங்களா? எதற்குமே பயப்பட. அதனால தான் பவுல், நான் அசரவே மாட்டேன். ரோமர் 8ஆவது அதிகாரத்தில் சொல்றாருங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். If God is for me, for us, who can be? யார் எதிர்த்து நிற்க முடியும்னு சொல்றார். பயம் கிடையாது, பயம் கிடையாது, பயம் கிடையாது.
மோசே அப்படியே கீழ்ப்படுகிற நேசிக்கிற பாத்திரமாய் ஆவியானவரை சுமக்கிற பாத்திரமாய் இருந்ததுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, காற்றை பார்த்து பயப்படலை. காற்றை அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்கக்னைஸே பண்ணலை. அக்கினியை அவர் ரெக்கக்னைஸ் பண்ணலை, காற்றை ரெக்கக்னைஸ் பண்ணலை, அல்லது அங்கே வருகிறதான ஒரு பெரிய அதிர்வையும் அவர் பெருசாக பார்க்கவே இல்லை. அதெல்லாம் அவருக்கு பெருசாகவே தெரியல. இதை காட்டிலும் என் தேவன் என்னோடு கூட பேசணும்னு சொன்னாரே, அதுதான் எனக்கு ஹைலைட். நான் அவர்கிட்ட பேசணும், அவர் என்கிட்ட பேசணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனால் அதற்கு முன்னாடி வந்ததான இயற்கையால் வரப்பட்டதான அப்படியேற்பட்ட காரியங்கள், அந்த ஒரு அதிர்வையும் சத்தத்தையும் காற்றையும் அக்கினியையும் அவர் பெருசாக பார்க்கவே இல்லை. தேவனை நேசிக்கிறவர்களும் ஆண்டவருடைய ஆவியானவரை சுமக்கிறவர்களும் கீழ்ப்படுகிற பாத்திரமும் அப்படிதான். தங்கள் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அவங்க அசரவே மாட்டாங்க. அவரை எப்பொழுதும் என் வலது பரிசத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறபடினால் நான் என்னவா அசைக்கப்படும். I have always placed Lord before me. When he is at my right hand side, I shall not be. அசரவே மாட்டேன். எனக்கு பயம் கிடையாது. இன்னைக்கு அந்த மூன்று காரியங்களும் நம்மளுடைய போராட்டங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளையும் காட்டுது. வாழ்க்கையில் வருகிறது அதை காட்ட அவங்க அசர மாட்டாங்க. எதை வேணா வந்துட்டு போட்டோம், சூழ்நிலை செத்து போனதாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவர் வார்த்தை என்ன சொல்லுது அதை தான் நான் நம்புவேன். அவர் என்ன பேசுகிறோம் அதை தான் நம்புவேன். அப்படி பார்க்கிறவர்கள் தான் அவர்கிட்ட நன்மையை தேடி போய் வெக்கப்பட்டு திரும்ப மாட்டாங்க, பிரகாசத்தோடு வருவாங்க. அவங்க இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் அது இது இவங்க சொல்லுது அவங்க அதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க சத்தெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தாவீதுடைய குடும்பத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா? அமலேக்கியர்கள் வந்து கொள்ளையடிச்சு போயிட்டாங்க, பைபிளில் போட்டிருக்கு. தன் பிள்ளை மனைவி எல்லாரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணுறார்? அவர் பலன் குறுகி போகிற வரைக்கும் அழுது தேவனுடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணுவான்னா, டேவிட் என்கொயர்டு த லார்டுன்னு போட்டிருக்கு. கர்த்தரை தாவீது விசாரித்தாராம். விழுகிறார். யார்கிட்ட போய் விழுகிறார்? ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கிறார், நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க சொல்றதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே, அவங்க கெப்பாசிட்டியில் பேசுறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? தாவீது சொல்றார் சாமுவேல், கர்த்தர் சொல்றார், நீ போ, நீ இழந்ததை ஒன்று விடாமல் பெற்றுக்கொள்ளுவ, சிறியதிலும் பெரியவைகள் வரைக்கும் உனக்கு என்ன சொந்தமோ அதை நீ வாங்கிக்குவ, ஒருத்தரும் உன் பொருளை டச் பண்ண முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னா, அவர்கிட்ட பேசின உடனே அவர்கிட்ட ஒரு பதில் கிடைச்ச உடனே அவருடைய முகம் எப்படி இருக்கும்? கான்ஃபிடென்ட் வந்துருக்கும். அந்த முகத்தில் ஒரு தைரியம் வந்திருக்கும். என்னப்பா அழுதுகிட்டே போன, வெளியில் இப்படி சிரிச்சிட்டு வர, உன் மனைவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, உன் பொருளெல்லாம் போயிடுச்சு, போய் அழுதுட்டுன்னா சர்ச்சில் இருந்து வெளியே வரும்போது நீ இப்படியே அப்படி சிரிச்சிட்டு வர. ஏன்னா எல்லாவற்றையும் அறிந்த ஒருத்தரோடு கூட நான் பேசிட்டு வரேன். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நொடி என்ன நடக்கும்னு ஒருத்தருக்கு தெரியும், அவர்கிட்ட பேசிட்டு வரேன். தானியேல் சொப்பனத்தை விளக்கி சொல்லும் பொழுது அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படிப்பா இதெல்லாம் எல்லா ஞானத்தையும் எல்லாத்தையும் அறிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட தான் நான் போய், அவர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவார். சொப்பனத்தை எப்படி சொல்லுது, எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். இந்த மாதிரி அந்த ராஜா, எனக்கு நீ சொல்லி கொடுத்துருப்பா, இந்த காரியத்தை எனக்கு விளக்கி சொல்லிடுப்பா. நான் சொல்லவும் மாட்டேன், நான் ட்ரீமை சொல்ல மாட்டேன், ஆனால் என்ன ட்ரீமனோ சொல்லணும், ட்ரீமோட இன்டர்பிரேஷனோ நீ சொல்லணும். தானியேல் கிட்ட சொல்கிறார் ராஜா, டெஸ்ட் பண்ணுறார், நீ என்ன பவர்ஃபுல்லா, உன் கடவுள் பரிசா? அவர் ஆண்டோடைய சமூகத்தில் போய் உக்காரார், திட்டவட்டமாக தெளிவாக சொப்பனத்தை சொல்லி கொடுத்துறார் தானியேலுக்கு ஆண்டவர். அடுத்த நாள் வரார், என்னப்பா வந்து சொல்லு. சொப்பனத்தையும் சொல்கிறாரு, சொப்பனத்தோடைய அர்த்தத்தையும் சொல்கிறார். அவருடைய ஷாக் ஆகிடுறார், நான் உனக்கு ட்ரீமை பற்றி சொல்லவே இல்லை. எப்படிப்பா இதெல்லாம் சொல்கிறாருன்னா, ஆழத்தில் இருக்கிறதையும் ரகசியத்தையும் எல்லாத்தையும் ஓப்பனாக விளக்கி காட்டுற ஒரு கர்த்தர் என்கிட்ட இருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. ஹீ நோஸ் எவ்ரிதிங், எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த தேவனுக்கிட்ட பேசுகிறவங்க அசரவே மாட்டாங்க. மோசேக்கு தான் சொல்கிறார், அவர் அதை பெருசாக பார்க்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸை நான் காட்டுறேன். மோசேக்கு அந்த ஒரு அக்கினியை பற்றி அவர் பேசலை, எழுதப்பட்டிருக்கு, ஆனால் அவர் பேசலை. ஐயோ நிலநடுக்கம் அதை பற்றி அவர் பேசலை. ஐயோ ஒரு எக்கால சத்தம், அவர் அதை பற்றி பேசலை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க அந்த எக்கால சத்தத்தையும் அந்த அதிர்வையும் அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டோன்னு என்ன பண்ணிக்கினாங்க? காது மூடிக்கணும். எங்களால் கேட்க முடியல. அல்லேலூயா. கர்த்தரை செய்த நன்மையை மறந்தவர்கள், நேசிக்க மறந்தவர்களுக்கு கர்த்தருடைய சத்தம் இனிமையாக இருக்கவே இருக்காது. ஆனால் உலகத்தின் எல்லா போராட்டமும் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும்.
புரியுதா? ரொம்ப பெருசாக தெரியும். மோசேக்கு அதெல்லாம் ஒன்றுமே பெருசாக தெரியல. கீழே எனக்கு எவ்வளோ பேர் ரொம்ப பெரிய ஊழியத்தை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே, இதை விட்டுட்டு 40 நாள் மேலே வர சொல்கிறீங்களே. ஊழியத்தை கொடுத்தது அவர் தான். வான்னு கூப்பிட்றாருன்னா அவருக்கு அது தெரியாதா? எல்லாத்தையும் விட்டு போகிறார். நான் எப்படி விட்டு போவேன்? அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவர் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், விட்டுட்டு கர்த்தரோடு கூட பேச போகிறார். அவர் நேசித்தவர். அதான் அவரை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், என் தாசன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவனோடு கூட சொப்பனத்தில் தரிசனத்தில் தீர்க்க தரிசிட்ட பேசுகிற மாதிரி நான் பேசுவதல்ல, பிரத்யட்சமாகவும் முகமுகமாகவும் நான் பேசுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்றார் ஆண்டவர். ஆனால் இதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, எலியா அவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ஐயோ நிலநடுக்கம் ரெக்கக்னைஸ் பண்ணுறார், ஐயோ காற்று ரெக்கக்னைஸ் பண்ணுறார், ஐயோ அக்கினி ரெக்கக்னைஸ் பண்ணுறார். அதிலே ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். அங்கே இதே மலை மேலே இது 3 வர வச்சேன். மோசே இதை பெருசாக பார்க்கல, என் வார்த்தையை பெருசாக பார்த்தாரு. எதுக்காக ஆண்டவர் அதை கொடுக்குறாருனா, இது 3 நான் உனக்கு கொடுக்குறேன், இது 3 உன்னால் தாக்கு பிடிக்க முடியலன்னா நான் பேசுகிற அந்த பயங்கரத்தின் வார்த்தை உன்னால் கேட்க முடியுமா? ஆனால் மோசே கிட்ட பேசுகிறார். அதே இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுவது போல மோசே கிட்ட பேசுகிறார். மோசையால் கேட்க முடியுது, இஸ்ரவேல் ஜனங்களால் கேட்க முடியல. இங்கே ஆண்டவர் இது 3 அனுப்புகிறார். இது 3 அனுப்பி என்ன பண்ணுறாருனா, டெஸ்ட் பண்ணுறார், செக் பண்ணுறார். இந்த 3 காரியத்தில் இவர் கேட்கறதுவா இருக்கிறார்னா, அது நடுவில் கர்த்தர் சத்தம் கேட்குதான்னு கேட்குறாரா, இல்லை இந்த 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 ஒரு காற்றும் இந்த அக்கினியும் இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வு அந்த சத்தம் அந்த பயம் இவருக்குள்ள அதிகமாக இருக்கா? ஆனால் இவர் தெளிவாக சொல்கிறார், காற்றுக்குது கர்த்தர் இல்லை, அக்கினி இருக்கு கர்த்தர் இல்லை, நிலநடுக்கம் இருக்கு கர்த்தர் இல்லான்னு தெரிஞ்சுக்கினார். இன்னமும் என்ன முக்கியத்துவப்படுத்தல, அவனுடைய பிரச்சனையை தான் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாரு. நான் வைராக்கியமான வார்த்தை பேசினா தாங்க மாட்டானே. சீஷருங்கள்ட்ட சொல்றார், இன்னும் நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்கு உங்ககிட்ட, ஆனாலும் நான் பேச மாட்டேன். இதுக்கு மேலே நான் பேசினா நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? என்ன சொல்கிறார்? நீங்கள் தாங்க மாட்டீங்க. யூ ஷல் நாட் பியர் இட், ஸோ ஐ வில் ஸ்டாப் அப்படின்றார். ஸோ இது 3 ரெக்கக்னைஸ். அப்போது பிரச்சனையை பார்க்குற இந்த மனுஷங்கிட்ட நான் ரொம்ப பேச முடியாது. சரி, என்னால் எவ்வளோ தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தாழ்த்தி மெல்லிய வசனத்தோடு பேசுகிறேன், மெல்லிய சத்தத்தோடு கூட பேசுகிறேன். ஸ்டில் வாய்ஸ், விஸ்பரிங் வாய்ஸ். விஸ்பரிங் வாய்ஸ்னு தெரியல, ஸ்டில் வாய்ஸ், ரொம்ப மெல்லிய சத்தத்தோடு கூட எலியா கிட்ட பேசுகிறான். எலியா அதவே அவரால் கேட்க முடியலையா? பைபிளில் போட்டிருக்கு, வாசிருங்க. அது ஒரு வசனம் மாதிரி வாசிருங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். பதிமூணாம் வசனத்தை வாசிங்களா? 1 ராஜாக்கள் 19:13 எடுத்தவங்க வாசிங்க. ம் 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 வாசிங்க. அப்பொழுது அவன் ம் 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 12 வாசிங்க. சாரிங்க, 12 வாசிங்களா? ம் 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 பாருங்க, அதை எலியா கேட்ட பொழுது தன் சால்வையினால் மூடிக்கொண்டு. அவ்வளோதாங்க. இப்போ இந்த வார்த்தையும் அவரால் கேட்க முடியல. புரியுதா இல்லைங்களா? He cannot able to even hear the still voice. இதையாவது என்கிட்ட கேளுப்பா, அதையும் அவரால் கேட்க முடியல. புரியுதா இல்லைங்களா? ஏன் தெரியுங்களா? கர்த்தரை மறந்தார். மனுஷனுக்கு முக்கியத்தை கொடுத்தார். மனுஷனுக்கு மேலே பயம் வந்துச்சு, கர்த்தர் மேலே இருக்கிற பயம் குறைஞ்சிடுச்சு. ஆண்டவர் சொல்றார், உன் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாத, ஆத்துமாவையும் ஆவியையும் நரகத்திற்கு தள்ள வல்லவராக இருக்கிறவருக்காக நடுங்கு, பயப்படு அப்படின்றார் ஏசப்பா.
சரீரத்தை கொல்லுவேன்னு சொல்லிட்டு இந்த எசேபேலுக்கு இவர் பயப்படுறார். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதில் பாருங்க எத்தனை காரியம் இருக்கு. அவர் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய், ஒரு நாள் கூட இல்லை, அந்த ஒரு நாள் எவ்வளோ கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், ஒரு அரை நாள் வச்சுக்கோங்களேன். அந்த அரை நாள் பிரயாணம் பண்ணி போய் 40 நாள் ஆண்டவரோடு பேசினார். ஆனால் இவர் 40 நாள் பிரயாணம் பண்ணி போய் ஒரே ஒரு கொஞ்ச நேரம் தான் ஆண்டவர்கிட்ட பேச, அதையும் அவரால் கேட்க முடியல. ஆனால் இவர்கள் 2 பேரில் எவர்களுடைய முகம், யாருடைய முகம் அதிகமாக பிரகாசமாச்சுன்னா மோசையோட முகம். ஏன் தெரியுங்களா? ரொம்ப நேரம் பேசினவர் மோசே தான், ஆனால் கொஞ்ச நேரம் பேசினவர் எலியா. அதுக்கப்புறம் கூட ஆண்டவர் அவர்கிட்ட பேச முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய இருதயமும் தன்னுடைய என்ன சொல்லுது ஆவிக்குரிய வாழ்க்கையும் குறைஞ்சிடுச்சு. புரியுதா? இன்னைக்கு மோசே மாதிரி ரொம்ப நேரம் ஆண்டவர்கிட்ட பேசணுமா, இல்லை எலியா மாதிரி ரொம்ப நேரம் நம்மளை சுத்திகரிக்கணுமா? புரியுதா? மோசே கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இன்றைக்கு நாளை, நாளை மறுநாள் சுத்திகரித்துக்கு சொல் அப்படின்னு சொல்றார். டைம் கொடுக்கிறார். 3 days சாங்டிஃபை. மோசே கிட்ட சொன்னாரா? சாங்டிஃபை பண்ணுன்னு ஒருத்தர்கிட்ட சொல்றார் இல்லையா? அப்போதான் அவங்க என் வார்த்தையை கேட்க முடியும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்றார். ஆனால் இவர்கிட்ட சாங்டிஃபை பண்ணுன்னு சொல்லவே இல்லையே. இவருக்கு அந்த டைம் இல்லையே. மோசே, நீ எல்லாம் 3 நாளா நீ சாங்டிஃபை பண்ணதுக்கு பேசல. நீ ஆல்ரெடி தகுதியா இருக்கிற, எனக்கு பிரியமா இருக்கிற, நீ சாங்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்பவுமே என் கூட இணைஞ்ச இருக்கிற. அவன் எங்கும் உண்மை உள்ளவன். ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறான். அவனோட முகமுகமாக நான் பேசுவேன், ஃபேஸ் டு ஃபேஸ். எனக்கு அந்த பிரயாணப்படுறது என்ன அர்த்தம்னா, அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு ரொம்ப போராடுறோம். 40 நாள் தேவைப்பட்டுச்சு அவருக்கு பிரயாணம் படுறதுக்கு. கஷ்டப்பட்டு பட்டு 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 40 days டிராவல் பண்ணி போய் அப்போ கூட அவரால் கேட்க முடியல. அப்போ கூட பிரச்சனை, அந்த நிலநடுக்கம், அதுதான் கண்ணுக்கு ரெக்கக்னைஸ் தெரியுது, அதுதான் ரெக்கக்னைஸ் பண்றார். 40 நாள் கஷ்டப்பட்டு, அதான் சொல்லலையா, நான் 40 நாள், நான் 30 நாள், இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணி 7 நாள் உபாசம் போட்டு, நான் 3 நாள் உபாசம் போட்டு, இவ்வளோ நாள் உபாசம் போட்டு, இன்னும் ஏன் என் பிரச்சனை என் கண்ணிலே இருக்கு, என் பிரச்சனை மாறல, இன்னும் நீ உன் பிரச்சனையை தான் பார்க்குற. அது நடுவில் நீ ஆண்டவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கல. 40 days டிராவல் பண்றார். அந்த டிராவலில் கூட வந்துட்டு அவர் கண்ணில் இன்னமும் அந்த இயற்கைக்குரிய காரியங்களும் அந்த நிலநடுக்கங்களும் காற்று அக்கினி தான் தெரியுது. அதனால தான் அந்த மெல்லிய சத்தத்தை கூட அவருக்கு கேட்க முடியல. அத்தை கேட்கும் போது கூட முகத்தை மூடிக்கிறார். ஆனால் மோசே அவர் பேசிட்டு வந்ததுனால மற்றவங்க மோசே உன் முகத்தை மூடுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரகாசம். அதான் சொல்றேன் இல்லைங்களா, அவரோடு பேச 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 அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது அவருக்கே தெரியலையா. கீழே இறங்கி வராரு, உன் முகத்தை மூடுவா மோசேன்றார். கர்த்தர் உன்னோடு கூட பேச பேச உன் வாழ்க்கையில் எல்லாமே பிரகாசமாக மாறுங்கிறது உனக்கே தெரியாது. இது மாறுமா நீ நினைக்கிற தெரியுமா? நீ ஒன்றுமே பண்ணாத, அவர்கிட்ட பேசு. நீ பேசும் பொழுதே உன்னே அறியாமல் எல்லாம் நடந்துடும். நான் ரொம்ப அழுக்கு 15:3 அழகாக சொல்கிறார் யோவான், நான் பேசின வார்த்தையை உன் இருதயத்தில் சுத்திகரிப்ப உண்டாக்கிடுச்சு சொல்கிறார் இல்லையாப்பா. நான் பேசும்போது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வேர்ட் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்குவார். தாவீது சொல்றார், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி என்னுடைய இருதயத்தினுடைய வசனத்தை மறைச்சு வச்சிருக்கிறேன். வேர்ட் ஆண்டவர்கிட்ட பேசுறது சாதாரணமானது கிடையாது. யோசிச்சு பாருங்க, 40 நாள் யாருமே இல்லை, யாருமே கிடையாது. நான் ப்ரிட்டெண்டிங்கும் பண்ண முடியாது. பரிசுத்தவான் மாதிரியும் பிரசங்கியார் மாதிரியும் ஆராதனை வீரன் மாதிரியும் இல்லை சூப்பர் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற மாதிரியும் ஏசப்பா கிட்ட நடிக்க முடியாது. யாருமே இல்லை. எங்கே திரும்பி பார்த்தாலும் பாரு, இங்கேயும் பாரு, இங்கே பாரு, அங்கேயும் பாரு, இங்கே பாரு. அது நடுவில் ஆண்டவரும் மோசே எப்படி இருக்கும்? உட்காந்து பேசினாங்களோ, நடந்து பேசினாங்களோ, பிரசனத்துக்குள்ளே வச்சு பேசினாரோ, இல்லை அங்கேருந்து எவனு கூட்டு என்ன நடந்துச்சோ, ஆனால் ஆண்டவரும் மோசையும் பேசுகிறான். எனக்கு அந்த 19 இந்த 34 இப்போ பிரகாசத்தை குறித்து வாசிச்சோமோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்னை ஊழியத்துக்கு ஆசை தூண்டி வச்சிருந்த இந்த வசனம் தான். நான் கேட்டது ஆரம்பத்தில் நான் வரும்போது இதை படித்து தான் நான் கேட்டேன். அவர்கிட்ட இப்படி பேசுனீங்கன்னா என்கிட்டயும் நீங்கள் பேசணும். இதை தான் நான் கேட்டேன் என் ஊழியத்தின் ஆரம்பத்தில். இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் இருக்குது. நான் 7th படித்த நாள்லேருந்து சர்ச்சில் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு நான் வேலை செஞ்சுட்டு உட்காரும்போது
இதை தான் நான் படிச்சிட்டேன் ஒரு வாட்டி. இவ்வளோ அழகாக மோசே கிட்ட பேசுகிறீங்களா ஆண்டவரே, இதே மாதிரி என்கிட்ட பேசுங்க. இதுதான் என்னை இழுத்துச்சு. அதனால் ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் நம்மை சுத்திகரித்து ரொம்ப நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுகிற அளவுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும், ஆண்டவரை நேசிக்கிறவனாக இருக்கணும். ஆனால் நன்றி உள்ளவனாக இல்லாத, ஆண்டவர் நேசிக்கிறவனாக இல்லாத, உலகத்துக்கும் மனுஷனுக்கும் அநேக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா நான் ரொம்ப நாள் சுத்திகரிக்க வேண்டியது இருக்கும். ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சமாக இருக்கும். டைம் வேஸ்ட் இல்லையா? 40 days சுத்திகரிக்கணும்னு யோசிச்சு பாருப்பா. 5 நிமிஷம் சுத்திகரிச்சுட்டு ரொம்ப நேரம் பேசுறதுக்கும் ரொம்ப நேரம் யோசிச்சு நான் இதை பண்ண அதை பண்ணுறதுக்கு என்ன ஆனது ஆயிடுச்சு. இனியாவது ஆண்டோடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து, ஆண்டவரே உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசணும், அதுக்கு உங்களால் எவ்வளோ குயிக்காக என்னை மன்னிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக என்னை மன்னிச்சிடுங்க, அவ்வளோ குயிக்காக என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்திடுங்க. நான் என்ன சொல்கிறேன், இனி நான் இல்லை ஆண்டவரே, கடந்த நாள் வரைக்கும் ஏமாற்றிட்டு இருந்தேன், நான் மன்னிச்சிடுங்க. இனிமேலாவது உங்கள்கிட்ட உண்மையாக கொடுக்குறேன். வாழ்ந்தாலும் வாழ்கிறேன், உங்களுக்காக வாழ்கிறேன், செத்தாலும் சாவுறேன், உங்களுக்காக சாவுறேன். அப்படியே ஃபுல்லாக ஆண்டவருக்கு ஹார்ட்டை கொடுத்துருங்க. இப்போ நீ பேச, அவர் பேச. உனக்கே தெரியாது உன் பிரச்சனை மாறுது, உனக்கே தெரியாது உன் வாழ்க்கை மாறுது, உனக்கே தெரியாது உன் குடும்பம் மாறுது. மோசேக்கே தெரியாமல் அவர் பிரகாசம் ஆயிட்டாராம். அதான் பைபிளில் போட்டிருக்கு. உனக்கே தெரியாமல் உன்னை பிரகாசமாக இல்லாத எதெல்லாம் மாற்றி வச்சுருந்துச்சோ அதெல்லாம் உன்னை விட்டு எடுத்துருவார். அதுக்கு தேவை வேர்ட் ஆஃப் காட். யூ நீட் டு ஸ்பீக் டு காட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட நீ பேசணும்.